ஒரு வழியா ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. எல்லா டீமும் அடுத்த 4 வருஷத்துக்கான அவங்களோட கோர செட் பண்ணி முடிச்சாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த எப்படி அவங்க டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி எந்த பிளேயிங் லெவல்ல போவாங்க அப்படிங்கிறத பத்தி பேசும். என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ்ஸ் அந்த டீம்ல இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த வீடியோவில் என்னோட ரேட்டிங் கொடுக்க போறேன். என்னோட ஒப்பீனியன், என்னோட ரேட்டிங் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோ போதுமே நம்ம சேனல் புதுசாக இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. லைக் நீங்கள் பண்ண தான் மற்றவங்களுக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆக்ஷன் 2025 2 நாள் நடந்துச்சு. சவுதி அரேபியாவில் நடந்துச்சு. நிறைய டீம் சூப்பராக செயல்பட்டுருந்தாங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ரீடென்ஷனே கன் மாதிரி இருந்துச்சு. அந்த இந்தியன் கோர் 5 ரீட்டன் 5 இந்தியன்ஸ் கன் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த டீமை பற்றி பேசும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். என்னென்னா, இந்த ரிவ்யூஸ் 10 டீமுக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ எதை பற்றினா, அன்சோல்டான பிளேயர், ஒரு சில பிளேயர் சர்ப்ரைஸாக அன்சோல்ட் ஆனாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்காத வேலைக்கு போனாங்க, ஒரு சில பேர் நினச்சி பார்த்த வேலைக்கு போல் அவங்கள பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு தருவீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சூரியகுமார் யாதவ் இருக்காரு, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பெவான் ஜேக்கப் இருக்காரு, ராபின் மீன்ஸ், ரியான் ரிக்கல்டன் இருக்காரு, ஸ்ரீஜித் கிருஷ்ணன் அவருமே ஒரு விக்கெட் கீப்பர். ரியான் ரிக்கல்டன் அண்ட் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் 2 பேர் தான் விக்கெட் கீப்பர் இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு ஒரு பிரச்சனைனே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஒரு இந்தியன் இருக்காங்க. பட் ஸ்ரீஜித் கிருஷ்ணங்கிறது இன்னும் டொமஸ்டிக் பிளேயர் தான். பட் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா இருக்கார், நமந்தீர், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், அப்புறம் ராஜ் ஆனந்த் பாவா. அவர் அண்டர்-19 இந்த வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் ஆல்ரவுண்டருமே கூட. அப்புறம் விக்னேஷ் புது, அவர் நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ப்ளே பண்ணார். டிஎன்பியில் திண்டுக்கல் கிடையாது, திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு டிஎன்பியில் ப்ளே பண்ண நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர். நெக்ஸ்ட் ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் எடுத்திருக்காங்க. அஸ்வினி குமார் இருக்கார். ஸ்டாப்லேயுமே எடுத்திருக்காங்க. ஆகாஷ் அம்பனி இன்டர்வியூ, அதாவது ஆக்ஷன் கடையில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் போல்டு ஸ்டாப்ல டார்கெட் பண்ணி நாங்கள் டார்கெட் பண்ண மாதிரியே கிடச்சிட்டாங்க. அது ஸ்டாப்ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கம்மியாகவே கிடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க பிளான் பண்ணி தான் செயல்பட்டுருக்காங்க. அப்புறம் சத்யநாராயண ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர் சின்னவர் திரும்பி வந்துட்டாருங்க. அர்ஜுன் டெண்டுல்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்த ஒரு பவுலர், நல்லாவே டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். கரண் சர்மா இருக்காரு. அப்புறம் யாருமே எதிர்பார்க்காதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் தான். அல்லா கசான்ஃபர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 வருஷம் ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனையாக இருந்துச்சு. பியூஷ் சாவ்லா மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கு அல்லா கசான்ஃபர் வந்திருக்காரு. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக அவர் எப்படி பண்ணுறாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நம்புவோம். ஸோ இப்போ மும்பையோட பிளேயிங் லெவல் பக்கம் போயிடலாம். பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா, ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா நம்பர் 3, நம்பர் 4 சூரியகுமார், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 நமந்தீர், நம்பர் 7 ராபின் மீன்ஸ் விக்கெட் கீப்பராக இருப்பார், நம்பர் 8 மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 9 தீபக் சஹர், நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 11 பார்த்தீங்கன்னா பும்ரா இருப்பார். இதில் இம்பேக்ட் பிளேயராக அல்லா கசான்ஃபர் இருப்பார். ரீஸ்டாப்லேயுமே தேவைப்படுறப்ப ஸ்வாப் பண்ணிக்கலாம். ரீஸ்டாப்லேயுமே இதில் நிறைய பேர் ரயான் ரிக்கல்டனை ஓப்பனிங் ஆட வச்சு வில் ஜாக்ஸ் கீழே ஆட வைக்கலாம். ரயான் ரிக்கல்டன் உங்களுக்கு கீப்பிங்காகவுமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மேபி ரயான் ரிக்கல்டன் வெளில தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் உள்ளே கொண்டு, ஏன்னா வில் ஜாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டர், ஓப்பனிங் ஆடக்கூடிய பேட்டர், கீழே இறக்க முடியாது. கீழே இறக்குனா பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக மேலே தான் வருவாங்க. ராபின் மீன்ஸ் ஒரு 8வது 7 நம்ம லிஸ்ட்டில் நான் 7ன்னு இருக்கு. 8வதாக கூட அவங்க இறக்கிவில, மிச்சல் சாண்ட்னருக்கு அப்புறம் கூட இறக்கிவில ராபின் மீன்ஸ் விக்கெட் கீப்பர் மட்டும் பார்த்தா போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரியுமே விடலாம். மித்தபடி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் தான் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. மித்தபடி வேறு எந்த பிரச்சனையும் மும்பை இந்தியன்ஸில் கிடையாது. மும்பை இந்தியன்ஸில் வேறு சொல்லக்கூடிய இதுனா பேக்கப் பேட்டர்ஸ் அவ்வளோ பெருசாக கிடையாது. பட் இந்த பேட்டர்னில் டாப் ஆர்டர் பக்கம் கன்று மாதிரி இவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இன்ஜுரியுமே ஆக மாட்டாங்க நம்புகிறோம். பட் பார்த்தா பேக்கப் பேட்டர் அப்படிங்கிறப்ப பவுலர்ஸ் இருக்காங்க. பட் பேட்டர் அவ்வளோ ஃபயர் பவர் கிடையாது. ஸ்பின்னர் கூட கரண் சர்மா கூட இருக்காரு. பட் பேட்டிங் அவ்வளோ பவர் கிடையாது. அவ்வளோ பேக்கப்ஸ் கிடையாது, நல்ல பேக்கப்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் இஸ் த குட் டீம். என்னோட ரேட்டிங் இந்த டீமுக்கு என்னன்னா 10க்கு 8 கொடுக்குறேன். 10க்கு 8 கொடுக்குறேன் இந்த டீமுக்கு. இது என்னோட ரேட்டிங் மட்டும் தான். உங்களோட ரேட்டிங், உங்களோட பிளேயிங் லெவல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம சைட்டாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பார்த்தலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, டீம் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத் இருக்கார், MS தோனி, அப்புறம் வான்ஸ் பேடி இருக்கார். அவர் தான் இன்னொரு விக்கெட் கீப்பர். தோனிக்கு அப்புறம் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார். சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கார், விஜய் சங்கர் இருக்கார், சாம் கரன் இருக்கார், அன்சுல் கம்போஜ் ரீசெண்டாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரஞ்சிலையுமே ஒரு 10 விக்கெட், ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்தார். துலி டிராப்பில் ஒரு இன்னிங்ஸில் 8 விக்கெட் வேறு எடுத்தார். சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அன்சுல் கம்போஜ்.
நெக்ஸ்ட் ஜேம் ஓவேரியன், அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி இருக்காரு, ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காரு, பத்திரிஸ்னா முகேஷ் சௌத்ரி, குர்பஜ்ரீத் சிங் இருக்காரு, நேத்தன் எல்லிஸ், நூர் அகமது இருக்காரு, ஸ்ரேயஸ் கோபால், அன்ரை சித்தார்த் பார்த்தீங்கன்னா டெபியூ அதாவது பார்த்தீங்கன்னா டெபியூ சீசன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இருந்து, அவருமே எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, தீபக் கூடா, கலீல் அகமதுன்னு இருக்காங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தமிழ்நாடு பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ்லுமே 4 தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாடு பிளேயர் இல்லைன்னு தான் கவலைப்பட்டுட்டு, பட் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லலாம். ஓகே, இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போ சொல்லிடுறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வித் ஓப்பனிங் வித் டெவான் கான்வே, கண்டினியூ வித் ராகுல் திரிபாதி, அவர் ரச்சின் ரவீந்திரா இருப்பார். நெக்ஸ்ட் 5வது தூபே வருவார், MS தோனி வருவார். நெக்ஸ்ட் 7வது இடத்துல ஜட்டு, 8 ரவிச்சந்திர அஸ்வின். அப்புறம் இது சென்னை பிச்சுக்கு நான் சொல்கிறேங்க. சென்னை பிச் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது 9வது இடத்துலையும், 10th கலீல் அண்ட் 11th பதிரேனா இருப்பார். இம்பேக்ட் பிளேயர் அன்சுல் கம்போஸ் இருக்கலாம், மேபி விஜய் சங்கர் கூட யூஸ் பண்ணலாம். நேத்தன் எல்லிஸ், இதில் நான் சொல்லி ஆகணும், சூப்பரான சூப்பரான பிக்கு நேத்தன் எல்லிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக் கண்டிஷனுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் சூப்பராகவே போடக்கூடிய ஒரு பவுலர்னே சொல்லலாம். அவரோட ஸ்லோவர் டெலிவரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஆல்ரெடி பஞ்சாபுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நேத்தன் எல்லிஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்க ட்ராபேக்ஸ் அதை பற்றி பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸில் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ராபேக்ஸ் பேட்டிங் பவர் பார்த்தா ருத்ராஜா இருக்கட்டும், டெவான் கான்வே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயரில் அவங்க யார் அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கீழே வந்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஃபார்ம் அவுட். பட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ராபின் உத்தப்பா, அஜிங்கிய ரஹானே இவங்களாம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தோடனே அவங்களோட ஆட்டத்தை காமிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி ராகுல் திரிபாதி இருக்கார், இந்த நிலைமை ஆடுவார் அப்படிங்கிற நம்புகிறோம். கீழே ரச்சின் ரவீந்திரா இருக்கார், அவருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் தான் நம்புகிறோம். ப்ரீவியஸில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாதுனாலுமே நம்புகிறோம். பட் என்னென்னா இந்த பேட்டிங் 4 விதத்தில் அவ்வளோ பெரிய பவராக இருக்க மாதிரியே எனக்கு தெரியலங்க. டாப் 4 எப்படி சொல்கிறதுனா ஒரு 190 இந்த மாதிரி டார்கெட்டுமே சேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் பேக்கப் பேட்டருமே அவ்வளோ பெருசாக கிடையாது. நீங்கள் வேணால் சாம் கரனை மற்ற பிச்சில் நூர் அகமதையும் சாம் கரனையும் கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி. சேப்பாக்கில் நூர் அகமதும் வெளியே அவையிலான சாம் கரன் அப்படிங்கிற மாதிரியுமே மாற்றிக்கலாம். சேப்பாக் லக்னோ இந்த மாதிரி பிச்சில் நூர் அகமது கூட ஆடிக்கலாம். ஒரு சில பிரச்சனை என்னென்னா லேக் ஆஃப் பேட்டர்ஸ், அதாவது சேஞ்சு கிடையாது. இப்போ அந்த MSDக்கு அதாவது மகேந்திர சிங் தோனி தான் இப்போ விக்கெட் கீப்பராக இருப்பார். இப்போ அவருக்கு ரைட் டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்ஸ் பெட்டிங்கிறவர் தான் இருக்கார். சாரி, அவங்க கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் சரியாக வரல, அவர் பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அவர் மட்டும்தான் இப்போ விக்கெட் கீப்பராக இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்காருங்கிறப்ப அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட்லி MS தோனி தான் ஃபுல் சீசன் ஆட போகிறார், தெரிஞ்ச விஷயம். பட் எதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் பேட்டிங் ருத்ராஜ், அதாவது பேட்டிங் அவ்வளோ பெருசாக கிடையாது. பேட்டிங் ஸ்டார்டிங் பிளேயிலுமே அவ்வளோ பெருசாக ஃபயர் பவர் கிடையாதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஏதோ தோணுது. நீங்கள் ஷேக் ரஷீத் கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். போன சீசனும் இருந்தார், நல்லா ஃபீல்டிங் பண்ணார். மேபி ஷேக் ரஷீதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இதுதான் பார்த்தா அதாவது என்னோட நல்லாவே எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் CSK இந்த டைம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன். என்னோட ரேட்டிங் என்னன்னா 7.7, 10க்கு 7.7 கொடுக்குற என்னோட ரேட்டிங் CSKக்கு. உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அவங்கள பற்றி பார்த்துடலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு சில இடத்துல சொதப்பினாலும் ஒரு சில இடத்துல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுவோம். அவங்களோட ஸ்குவாட் விராட் கோலி ஓப்பனிங், விராட் கோலி இருக்கார். சாரி, ஸ்குவாட் வச்சு சொல்லிடுறேன், பிளேயிங்கில் சொல்ல முடியாது. விராட் கோலி, ரஜத் பட்டிதார் இருக்கார், டேவிட் படிக்கல், ஸ்வாஸ்டிக் சக்ரா இருக்கார், பில் சால்ட், ஜிதேஷ் சர்மா இருக்கார், லியாம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங் இருக்கார், ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கார், மனோஜ் பக்வடே இருக்கார், ஜேக்கப் பெத்தல் இங்கிலாந்து சேர்ந்த பிளேயர். நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரீஸில் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக தான் டெபியூமே ஆனார். இப்போ இங்கிலாந்துக்காக டெஸ்ட்டுமே ஆட போகிறாரு. நம்பர் 3 பொசிஷன்லையுமே ஆட போகிறாரு. சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். மேபி இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயிங் லெவலில். அப்புறம் யாஸ் தயால் இருக்கார், ஜோஸ் ஏசல் இருக்கார், ரசிக் தார் இருக்கார், புவனேஸ்வர் குமார் இருக்கார், நுவான் துஷாரா இருக்கார், லுங்கி இங்கிலி இருக்கார், சுயாஷ் சர்மா இருக்கார், மோஹித் ராத்தே, அப்புறம் அபினந்த் சிங் இருக்கார், டிம் டேவிட்டுமே இருக்கார். ஒரு 3 கோடிக்கு எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கேப்டன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. பட் தெரியல, அவங்களே இன்டர்வியூவில் கேட்பேன், நாங்களே இன்னும் டிசைட் பண்ணல, ஆக்ஷனுக்கு அப்புறம் டிசைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விராட் கோலி மறுபடியும் பண்ண போகிறாங்க மாதிரியே ரூமர்ஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே தெரியல. ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணால் திரும்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது வந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பற்றி பேசும். பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா விராட் கோலி, பில் ஷாட், கண்டினியூ 3வது ரஜத் பட்டிதார் வர வாய்ப்பு இருக்குது. லியான் லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறார். 4வது லியான் லிவிங்ஸ்டன் ஒருவர், 5வது ஜிதேஷ் சர்மா, 6th டிம் டேவிட். அவங்க கண்டிப்பாக டிம் டேவிடோடு தான் போக போகிறாங்க, வேணா பாருங்கள். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெத்தல் உள்ளுக்கு வந்தாங்கன்னா பெத்தல் நம்பர் 3 ஆடிட்டு, நம்பர் 4 ரஜத் பட்டிதார், நம்பர் 5 லியம் லிவிங்ஸ்டன்,
நம்பர் 6 ஜிதேஷ் அப்படின்னு வரலாம். இப்போ பெத்தல் உள்ளுக்கு வந்தாங்கன்னா டிம் டேவிடால ஒரு டிம் டேவிட் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது நான் சொல்கிறேன். நம்பர் 7 குருணால் பாண்டியா வரலாம். நம்பர் 8 ஸ்வப்னில் சிங். நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 ஜேஸ் ஹேசல்வுட். அப்புறம் நம்பர் 11 யாஸ் தயால் இருக்கலாம். இம்பாக்ட் பிளேயர் சுயாஷ் சர்மா இருக்கலாம். பட் போன சீசன் அவ்வளோ பெருசாக பண்ணல. போன சீசன் முந்தின சீசன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் போன சீசன் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த இதிலே நான் இப்போ சொன்ன பிளேயிங்லேயே 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. இப்போ நீ பெத்தல் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் யாரை டிம் டேவிட் வெளியே எடுத்தாங்கணும். பட் உங்கள் டிம் டேவிட் பவர் ஹிட்டிங் பவர் பேட்டிங் அப்படின்னு போகிறதுனால டிம் டேவிட் தான் போகிறானுங்க. பட் பெத்தலையுமே கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. பாப்போம் இப்படி பண்ணுறாங்க. பிளேயிங் செட்லேயே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்பின்னர் கிடையாது. இப்போ குருணால் பாண்டியா இருக்கட்டும் ஸ்வப்னில் சிங்கா இருக்கட்டும் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்பின்னருமே இல்லை ரசிக் தார் அவர் கூட இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணார். அதை சொல்ல மாட்டேன். ரசிக் தார் அவருமே யூஸ் பண்ணலாம். ரோமாரியா ஷெப்பர்ட் கூட அவங்க ஹார்ட் ஹிட்டிங் எடுத்துகிட்டு போகிற கூட போகலாம். பட் ஆல்ரெடி டிம் டேவிட்னால யூஸ் பண்ண மாட்டார். டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மா லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பில்சாட் கூட ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பிளேயருங்கிறப்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட அந்த ஸ்பின்னுங்கிறது இல்லவே இல்லை. குருணால் பாண்டியா ஸ்வப்னில் சிங் குருணால் பாண்டியாவே உங்களுக்கு பார்ட் டைம் ஆல்ரவுண்டருங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு குருணால் பாண்டியா ஒரு விக்கெட் டேக்கர் 4 ஓவர் 27 ரன் 30 ரன் கொடுப்பாரே தவிர விக்கெட் எடுக்க மாட்டார். ரன்னு கொடுக்காம ஸ்டாப் பண்ணுவார். பட் விக்கெட் எடுப்பாரா கண்டிப்பாக மாட்டார். விக்கெட் அவ்வளோ பெருசாக எடுக்க மாட்டார். எடுப்பார் அவ்வளோ பெரிய விக்கெட் எடுக்கிற விக்கெட் டேக்கர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற பவுலர் கிடையாது அவர். ஸ்வப்னில் சிங்குமே அதே தான். பட் அவராலுமே டீசெண்டாக பேட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால எடுத்துகிட்டு போவாங்க. பாப்பா எப்படி பண்ணுறாங்க. மேபி நுவான் துஷாரா கூட உள்ளுக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. பட் லிட்டில் பிட் கொஞ்சம் அங்கங்கே சொதப்பியிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட ரேட்டிங் ஆர்சிபிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.5 அவுட் ஆஃப் 10. உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியனே கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிங்க. பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்ஆர்எஸ் கேகேஆர் அண்ட் டிசி அவங்கள பற்றி நான் பேசணும். இதில் 3 டீமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே எஸ்பெஷலி டிசி பக்காவாக யாருக்கு வேலை ஏற்றிட்டு அவங்க வருமா கம்மியாலாம் எடுத்தாங்க. நம்ம மட்டும் சூப்பராக பண்ணார். அவரை பற்றிலாம் பேசுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ டீட்டெயிலாக பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. டாடா கைஸ். அன்டில் டாடா பாய்.